சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ராசிநாதன் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கார். அதுவே சூப்பர். இது வரைக்கும் 3ஆம் இடத்துல நீச்சகதியில் இருந்தார். திரும்ப 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. முதல் 15 நாட்கள் அங்கே தான் ட்ராவல் பண்ண போகிறாரு. குருவோட பார்வையில் தான் இருக்க போகிறாரு. 5ஆம் தேதிக்கு நைட்டு 6ஆம் தேதி தான் குரு வந்து மேலே வந்து போகிறாரு. ஓகே. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வந்து அவருடைய 5ஆம் வீட்டில் 5ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்றதை தாண்டி மிகப்பெரிய ராஜயோகம் ஏதாவது இருக்கும்னா சத்தியமாக இல்லை. நிறையா பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் தரக்கூடிய இடம் இந்த இடம். தாண்டியும் குலதெய்வத்துடைய கடாட்சத்தை வாங்கி தரக்கூடிய இடம் 5ஆம் இடம். தெய்வ அனுகூலத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம் தான். ஸோ அந்த 5ஆம் இடத்துக்கு நிறைய அமைப்பு. ஸோ ராசிநாதன் 5ஆம் இடத்துல அமர்ந்து அதுவும் ஒரு குருவோட பார்வையில் இருக்கிறதுன்றதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் கூட செவ்வாய் இருக்காரு, ஓகே. கூட புதன் இருக்குது, எப்பயுமே வர புதன் தான், பிரச்சனை இல்லை. கூட சுக்கிரன் உட்காந்துருக்காரு, ரைட்டா தப்பா? ரைட்டு தானே, ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். அதனால் இந்த தடவை என்னென்னா தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். உங்களை விட்டு அதை செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லியே உங்ககிட்ட வேலை வாங்குவாங்க.